இந்த சாரீ வந்து ப்ரமோஷனுக்கு வந்து சாரீ கிளாத்லேயே எடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் வைப்பாங்க கட் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த காப் பிரிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவள் ஃப்ரெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. காட்டன் சாரீ, கல்யாணி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இந்த கம்பலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சனுங்க. என்னங்க சாரீஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன ஸ்டிச் பண்ணேன்னு நான் காட்டவே இல்லை இல்லையா அந்த பதிவில். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்த சாரீலாம் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாங்களா? இது வந்து மீஷோ ப்ராடக்ட்டுக்கு நான் வரேன். நிறைய பேர் கோட்லாம் கேட்பீங்க, அதுவும் வந்து சொல்கிறேன். இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்த வீடியோ. இதனுடைய கலர் பாருங்கள். ப்ரமோஷனுக்கு வந்த வீடியோன்னு சொல்லிட்டு நான் நேற்று சிரிக்கிறா, வாய் ரோலிங் ஆயிடுச்சுங்க. இந்த சாரீ வந்து ப்ரமோஷனுக்கு வந்தது. கலர் காம்பினேஷன், கிளாத்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் இந்த ப்ளவுஸ் வந்து கிளாத்லேயே, இந்த சாரீ கிளாத்லேயே எடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அவங்க வந்து கடகடன்னு எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுமோ எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இது மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. அவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இதை பார்த்தாச்சா, அடுத்த சாரீ கிட்ட நம்ம போகலாம். அடித்து ஆங்கரில் செட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட்டாக பண்ணலாம். இந்த சாரீ இது வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சாரீ எடுத்து நான் இன்னும் வியர் பண்ணவே இல்லை. இது கலரே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் 2-3 வீடியோவில் இந்த சாரீ பார்த்துருப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வரும். ஒரு மாதிரி பிங்க் கலர் ஷேடில் வந்து முந்தான ஒரு பிரிச்சே காட்டிடுறேன். சாஃப்ட் கிளாத். எங்கள் ஏரியாலேயே தான் எடுத்தேன். இந்த சாரீ வந்து ஒருத்தவங்களுக்கு எடுக்க போகும்போது இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னு எடுத்தோம். இந்த மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாங்க அதுலேயே கிளாத் வச்சு நான் வந்து எப்படி ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீ கட் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் மணி வச்சு அழகாக பண்ணியாச்சு. இதில் வந்து பார்டர் வரும், அதெல்லாம் வேணாம் கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக கட்டாக வந்திருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி மணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ப்ளவுஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாரீ கட்டும்போது அந்த லுக்கே அழகாக இருக்கும். என்னதான் வந்து லேஸ் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த மாதிரி கிளாத்லேயே வந்து வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த சாரீக்கு போகலாம். அடிக்கடி சோகமாயிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேத்ரா வந்து மெசேஜ் போட போயிடுறா. அவள் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் போடுறான்ட்டு ரிப்ளை பண்ண போயிடுறா. அப்படியே மேடம் வந்து இப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து நல்ல ஒரு காட்டன் சாரீ. இது ஒரு மாதிரி பீச் கலர் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் இந்த கலர் வந்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி வந்து க்ரீனும் காப்பரும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பேக் சைட், இதுக்கு வந்து ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து பார்த்து வந்து சிம்பிளாக ஆனால் வந்து சூப்பராக இருக்க மாதிரி டிசைன் பார்த்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நீட்டாக ஷோல்டர் கிட்ட வந்து அந்த பார்டர் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சாரீலேருந்து கட் பண்ணி பால்ஸ் வைக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு 3/4 தான் இங்கே இந்த இடத்துல பஃப் வச்சுட்டு அங்கே கையிலையும் ஸ்லீவ்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பால்ஸ் வைக்க சொல்லியிருக்கேன். சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்குது. இது ஸ்டிச் பண்ணதே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் நமக்கு இறுக்கமாக இருக்கும், அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து காட்டன் சூப்பராக வந்திருக்கு. இந்த சாரீமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இது முந்தானை சேம் அந்த மாதிரி க்ரீனில் தான் வந்து முந்தானை. இருங்க ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்ல ஒரு அந்த காப்பர் க்ரீன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரில் தான் வந்து முந்தானை. கலர் காம்பினேஷனுமே இதுவுமே வந்து நல்லா இருக்குங்க. என் மக வீடியோ எடுக்கிறத விட்டு அப்பப்போ நடுவில் காணாமல் போயிடுறா. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. அப்பப்போ பார்க்க போயிடுறா. நீங்கள் 4 பேர் தான், நல்லாயிருக்கு, லைக் போட்டேன். வீடியோ முடிச்சுட்டு நீ அப்புறமா போயிட்டு பேசுமா. அடுத்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கலர் சாரி, ஒழுங்கு எடுக்காத. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க என்ன கலர், இது செந்தூரம் கலர் சொல்லுவாங்க இல்லையா, சூப்பரான கலர். ரஸ்டிக் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலர்.
அதில் வந்து டார்க் க்ரீனில் வந்து பார்டர், அதுக்கப்புறம் வந்து முந்தானை எல்லாமே வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக வந்து தைக்க சொல்லியாச்சுங்க. தச்சு வந்துடுச்சு அழகாக. நான் கேட்ட மாதிரி அழகாக வந்து எனக்கு தச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்திருக்கு. இதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் saree வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று கட்டிட்டு வந்து வீடியோ பேசணும்னு நினச்சா மறந்துட்டேன். போய் டக்குன்னு கட்டிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள. இந்த saree வந்து கட்டியாச்சுங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல பியூர் காட்டன் saree, கல்யாணி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டன் saree. ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லி தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக இதனுடைய லுக் வந்து இதுதான். saree எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாரம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு பேசலாமா வாங்க. கேட்டிருந்தீங்க. என்னுடைய சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்க்கு போட்டிருந்தேன். இன்ஸ்டாலையுமே சரி, யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க லோக்கல் ஷாப்பில் தாங்க வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கவரிங் ஜுவல்லரி ஷாப் இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950ங்க, 950 தான். அப்புறம் இந்த கம்பலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே வந்து செட்டு தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே வந்து. இது ஒன்று போட்டு போனோம்னாலே போதும், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த saree பார்க்கலாம். இது வந்து சூப்பரான saree. நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனுங்க. இது வந்து கோட்டா சில்க் saree சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் நல்ல காட்டன் மிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த saree. முந்திலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ப்ளவுஸுமே வந்து சூப்பராக இருக்கும், கலர் காம்பினேஷன். இது மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். தேவைப்பட்டா சொல்லுங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து கோட் வந்து பின் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்த சாரீக்குள்ளே போயிடலாம். இந்த saree வந்து சம்மருக்கு வந்து நம்ம வியர் பண்ணிக்க சூப்பராக இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த saree. அப்புறமா மடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் டைம் ஆயிடுச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஜார்ஜெட் மெட்டீரியல். நம்ம வந்து வீடியோஸ்க்கு டெய்லி வந்து வியர் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். நல்லாயிருக்கும். ப்ளவுஸுமே வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கி தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணார். நல்லா ஃபிட்டிங்லாம் வந்து கரெக்டாக வச்சுருக்காரு. நான் கேட்ட மாதிரி இந்த இடத்துல கொஞ்சமாக பஃப் வச்சுருக்காரு. நாட்லாம் கூட டிசைனாக வச்சுருக்காருங்க. மறந்துட்டாரோன்னு பார்த்தேன், ரொம்ப வருடங்கள் ஆகுனதுனால. ரொம்ப வருடம்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. இந்த சாரியுமே நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி வியர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இதுவும் வேணும்னா சொல்லுங்கள், கோட் கொடுக்குறேன். எந்த saree வேணுமோ அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லோ கலர் இல்லை க்ரீன் கலர்னு நான் வந்து கொடுக்குறேன். இந்த 3 சாரியில் சொல்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் தாங்க எடுத்திருந்தேன். ஆடி மாதம்லாம் வருது இல்லையா, அதுக்காக எடுத்திருந்தேன். ஆடி மாதம் வந்து எனக்கும் ஸ்பெஷலாக பர்த்டேலாம் வரும் இல்லையா, அப்போ நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். சூப்பராக இருக்குது இந்த saree வந்து. இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். கோலம்லாம் போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நாரதர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அழகா. மீரா உட்காந்துருக்காங்க, நேத்ரா சொல்லிட்டா. அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்னு எடுத்திருந்தேன். இது கலர் காம்பினேஷனே நல்ல ஒரு அழகான எல்லோ, டார்க் க்ரீன். சூப்பராக இருக்கும் இந்த சாரியுமே. இதுவுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் தைச்சாங்க. ஆமாம், இந்த 2-3 நாளாக ஸ்டிச்சிங் வேலை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுடிதர். இந்த சுடிதர் கிட்டத்தட்ட 2021 கிஃப்ட் பண்ணது. நேத்ரா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது, எங்கள் ஓரவத்தி. அது வந்து நேத்ரா அப்படிங்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து சுடிதரை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கும் போதே சொல்லிட்டாங்க, இது உனக்குன்னு தான் எடுத்தேன் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சுடிதார் தைச்சிருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். எல்லாமே நம்ம ரெடிமேடாக எடுக்கிறோம். ஸ்டிச் பண்ணுறது அளவே இல்லாமல் ரெடிமேட் வந்து அளவு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு. இது கலர் காம்பினேஷனும் எல்லாத்தையும் கடை நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த செட் வந்து நான் இந்த கடை சொன்னேன் இல்லையா, அங்கேயே தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சாரீக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காக நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இதில் வச்சு காட்டலாம். நல்ல ஒரு க்ரீன், அதில் வந்து ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கு அழகாக ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நல்ல ட்ரெடிஷ்னலாக சுடிதார் போடும்போது போடலாம், சாரீ போடும். அந்த அக்காவுக்கு மேட்சிங்காக இருக்குமா? ஆமாம், அவங்களுக்கு மேட்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா க்ரீன் அந்த ஒரு மாதிரிலாம் அது என்ன சொல்லுவாங்க, மெஜந்தா கலர்னு நினைக்கிறேன், அந்த கலரோட நல்லா மேட்ச் ஆகுது. சூப்பராக இருந்தது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சு பார்த்தேன், ஆனால் நான் வாங்கிட்டு வந்தோடனே நேற்று சொல்லிட்டேன், இது வந்து இப்போ ஒரு மேரேஜ் வரப்போகுது, நான் அதுக்கு போட்டுப்பேன்னு. அதனால நான் அப்படியே இதை வந்து வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த சாரீ தான். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறது இல்லை. இது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீ. நெக்ஸ்ட் மந்த்துக்காக எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷனுக்காக இல்லை எதுக்காக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா, இதில் உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் வந்து நான் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ.